ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். நல்ல செய்தி தான். ஒரு டபுள் லைன் ப்ராஜெக்ட் அறிவிச்சிட்டாங்க. 2 ப்ராஜெக்ட் அறிவிக்க போகிறாங்க. அறிவித்த திட்டம் தமிழ்நாடையும் ஆந்திராவையும் இணைக்கிற இரட்டை வழி திட்டம். இதோட மதிப்பு 1332 கோடி. பாதையோட தூரம் 113 கிலோமீட்டர். இதில் கட்ட போகிறது 17 பெரிய பாலங்கள், 327 சிறிய பாலங்கள், 7 மேம்பாலங்கள், 30 சுரங்கப்பாதைகள், 15 ரயில் நிலையங்களை ரீமாடலிங் பண்ணுறாங்க. அந்த ரயில் நிலையங்கள் இதுதான்: பொம்மசமுத்திரம், ராமபுரம், பேயனப்பள்ளி, சிதாம்பள்ளி, சித்தூர், புட்டலப்பட்டு, பாக்கலா ஜங்ஷனு, பணப்பாக்கம், கோட்டலா, சந்திரகிரி, திருப்பதி வெஸ்ட், திருப்பதி. இந்த திட்டம் ஏறத்தாழ ஆந்திரா திட்டம், தமிழ்நாடு திட்டம்னு சொல்லிட முடியாது. அடுத்து அறிவிக்க இருக்கிற 2 இரட்டை வழி திட்டங்கள் தான் தமிழ்நாடு திட்டங்களே. ஒரு திட்டம் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் டபுள் லைன் திட்டம். அடுத்த திட்டம் தஞ்சாவூர், காரைக்கால், பேரளம். பேரளம் காரைக்கால் துறைமுகம் சாகர்மாலா திட்டத்தில் வர்றதுனால பேரளம் காரைக்கால் இடையே இரட்டை வழி திட்டமாக அதை மாற்றிடுவாங்க. இந்த 2 திட்டங்களுக்கு எஸ்டிமேஷன் ஃபைனல் பண்ணோன்னு ஒப்புதல் கொடுத்துருவாங்க. ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குற போது முக்கியத்துவம் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுப்பாங்க. உதாரணமாக சொன்னால் ஜம்மு காஷ்மீரில் நடக்கிற ரயில்வே ப்ராஜெக்ட், இப்போ கத்ரா பணிகள் ஒர்க் நடந்துச்சுல அது. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் லைன் ப்ராஜெக்ட்னு சொல்கிறது, அது எல்லையோர இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள். 3வது மின்மயமாக்கல் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவாங்க. 4வது இம்பார்ட்டன்ஸ் டபுள் லைனுக்கு கொடுப்பாங்க. அடுத்த அகலப்பாதை திட்ட பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடைசியாக தான் புதிய பாதை திட்ட பணிகளுக்கு ஒதுக்குவாங்க. புதிய பாதை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குற போது அந்த திட்டங்கள் எவ்வளவு ஒர்க்கு நடந்திருக்குங்கிறத பார்ப்பாங்க. அதிகமாக ஒர்க்கு நடந்துச்சுன்னா அந்த திட்டங்களுக்கு தான் முதல்ல நிதி ஒதுக்குவாங்க. எந்த திட்டங்கள் விரைந்து முடிக்க முடியும்னு சாத்தியம் இருக்கோ அந்த திட்டங்களுக்கு ஒதுக்குவாங்க. அதுக்கு பிறகுதான் மற்ற திட்டங்களுக்கெல்லாம் ஒதுக்குவாங்க. உதாரணமாக சொல்லணும்னா திண்டிவன நகரி திட்டத்துக்கு தொடர்ந்து நிதி ஒதுக்கிட்டு வராங்க. அந்த திட்டம் தான் ஓரளவு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். விரைந்து முடிக்க முடியும்னு நினைக்கிற திட்டம் மொரப்பூர் தருமபுரி திட்டம். அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வழக்கமாக நிதி ஒதுக்கீடும் நடைமுறை. இதில் கூட ஒதுக்குறது, குறைச்சி ஒதுக்குறது, அதிகமாக ஒதுக்குறது, 1000 ரூபா ஒதுக்குறது, இதெல்லாம் அரசியல் நிலைப்பாடு. இதெல்லாம் ரொம்ப காலமாகவே இருக்கு. நிதி ஒதுக்கீடு வெளியே தெரிஞ்சாதானே பிரச்சனை. இனிமேல் எதுவுமே தெரியாது, விடுங்க. பிங்க் புக்கு வெளியிடுறதே ரயில்வே நிறுத்திட்டு. ரயில்வே திட்டங்கள் நடக்கிற இடத்துல போய் பாருங்க. வேலை நடந்தால் நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு 2-3 திட்டம் வருதா, ஹாப்பின்ட்டு போயிடுங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.